அஸ்ட்ரோசைன் சேனல் வாயிலாக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். இன்றைய பதிவு இந்த 2024 வருடத்துக்குரிய ஆனி மாதத்துக்குரிய ஒரு பொதுவான பலன்கள் தான். முதலில் இந்த ஆனி மாதத்தினுடைய கிரக நிலைகளை பார்க்கலாம். மேச மனையில் செவ்வாய் பகவான் ஆட்சி பலத்தோடும், ரிஷபமனையில் குரு பகவானும், மிதுன மனையில் சூரியன், சுக்கிரன், புதன் இந்த 3 கிரகங்கள் இணைந்தும், கன்னி மனையில் கேது பகவானும், கும்பமனையில் சனி பகவானும், மீனமனையில் ராகு பகவானும் அமர்ந்திருக்காங்க. ஸோ இந்த மாத கிரக பயிற்சியை பார்க்கும் பொழுது, அதாவது இந்த ஆனி மாதம் 15ஆம் தேதி, அதாவது ஜூன் மாதம் 29ஆம் தேதி என்று மிதுனத்தில் ஆட்சி பலம் பெற்ற அந்த புதன் பகவானானது கடகமனைக்கு பயிற்சி அடைகிறார். அதே போல ஆனி மாதம் 16ஆம் தேதி, அதாவது 30/6/2024 அன்று சனி பகவான் வக்ர நிலைக்கு செல்கிறார். அதே போல இந்த ஆனி மாதம் 23, அதாவது ஜூலை மாதம் 7ஆம் தேதி என்று சுக்கிர பகவான் கடகமனைக்கும், ஆனி மாதம் 28, அதாவது ஜூலை மாதம் 12ஆம் தேதி என்று செவ்வாய் பகவான் ரிஷபமனைக்கு பயிற்சியாகிறார்கள். ஸோ இந்த கிரக அமைப்புகளை வைத்து கொண்டு என்ன மாதிரியான பலன்கள், சாதகம் என்ன, பாதகம் என்ன, எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது, எந்த மாதிரியான தெய்வ வழிபாடு உகந்தது என்பதை பற்றித்தான் இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. மகர ராசி அன்பர்களே, இந்த ஆனி மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது, அது குறிப்பாக தொழில், வேலை, வியாபாரம் சார்ந்த விஷயங்களில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது கணிக்கும் பொழுது, தொழில் விஷயத்தை 10ஆம் இடத்து அதிபதியை பார்க்கணும். அந்த 10ஆம் இடத்து அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் 6ஆம் இடத்துல, உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல போய் மறைஞ்சிருக்கார். அப்போது 10ஆம் அதிபதி 6ல் போய் மறைஞ்சிட்டாரே, அப்போ நமக்கு வேலை சார்ந்த விஷயத்தில் பெரிய அழுத்தத்தை கொடுத்து விடுமோ அப்படிங்கிற எண்ணப்பாடு இருக்கலாம். ஆனால் சுக்கிரன் 6ஆம் இடத்தில் அமர்வது ஒரு மறைவு ஸ்தானம் கிடையாது அப்படின்னு நான் சொல்லுவேன். ஆனால் சுக்கிரன் 3ஆம் இடத்திலும் 8ஆம் இடத்தில் அமர்ந்தால் மட்டுமே அங்கே மறைவு ஸ்தானம். ஸோ அந்த வகையில் பார்க்கும் பொழுது 10க்குரியவன் தனக்கு 9ஆம் இடமான பாக்யஸ்தானத்தில் தான் இருக்கார். அப்போ நிச்சயமாக வேலை விஷயத்தில், தொழில் விஷயத்தில், எதிர்பாராத விஷயத்தில் ஒரு நல்ல தன்மைகள் உங்களுக்கு நடக்க போகிறது. திடீர் அதிர்ஷ்ட தன்மையும் உங்களுக்கு இருக்குன்னு சொல்லலாம். ஏன் சொல்றேன்னா, இந்த 6, 8, 12 மறைவு ஸ்தானங்கள் என்று சொல்லக்கூடிய 6, 8, 12ஆம் அதிபதிகள் ஒன்று கூடி இருக்கும்போது ஒரு சில விஷயங்களில் திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. ஒரு நல்ல வேலை கிடைக்கல அப்படிங்கிறவங்க அப்ளை பண்ணி ஒரு 4-5 கம்பெனிக்கு ஏறி இறங்கி ஒரு நல்ல வேலை கிடைக்கலையே என்ற அழுத்தத்தில் இருந்தவர்களுக்கு திடீர் என்று அந்த வேலை உங்களுக்கு கிடைத்துவிடும். அப்போ திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் இந்த மாதத்தில் மகர ராசி அன்பர்களுக்கு உண்டு அப்படிங்கிறத ஸ்ட்ராங்கா நம்ம இந்த இடத்துல சொல்லலாம். ஏன் சொல்லலாம் அப்படின்னா, இந்த மகர ராசி அன்பர்களுக்கு ராஜ யோகத்தை தரக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா அது சுக்கிரனை சொல்லணும். அந்த சுக்கிர பகவான் 6ஆம் இடம் என்கின்ற வேலை ஸ்தானத்தில் உட்கார்ந்திருக்கார். அந்த 6ஆம் இடத்து அதிபதி ஆகிய புதன் பகவான் ஆட்சி பலம் பெற்று வலிமையாக இருக்கின்ற காரணத்தாலும், அதுபோக குரு பகவான், அதாவது சுபத்தை கொடுக்கக்கூடிய, எப்பவுமே நல்லதை செய்யக்கூடிய ஒரு கிரகம் என்று சொல்லக்கூடிய சுப கிரகம் அந்த குரு பகவான் உங்க ராசியை பார்த்து புனிதப்படுத்துகிறார். அப்போ நிச்சயமாக உங்க ராசியை பார்க்கிறார், லாபஸ்தானத்தை பார்க்கிறார், பாக்கியஸ்தானத்தை பார்க்கிறார். அப்ப கடந்த காலத்தில், கடந்த 2 வருடங்களாக ஏதாவது ஒரு ரூபத்தில், குடும்பமாக இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும், வேலையாக இருக்கட்டும், கடனாக இருக்கட்டும், பல அழுத்த பிரஷர்களை சந்தித்து கொண்டிருந்த உங்களுக்கு இந்த மாதத்திலிருந்து விடிவு காலம் பிறந்துருச்சு அப்படிங்கிறத ஸ்ட்ராங்கா சொல்லலாம். இதுவரைக்கும் உங்க மனசு, எண்ணம், செயல், சிந்தனைகளில் ஒரு வகையான ஒரு தடங்கள் இருந்தது, ஒரு மந்தம் இருந்தது, ஒரு டல்னஸ் இருந்தது, அதாவது ஒரு தன்னம்பிக்கை இல்லாத தன்மை இருந்து கொண்ட இந்த மகர ராசி என்பவர்களுக்கு தன்னம்பிக்கை வரக்கூடிய ஒரு நல்ல மாதமாக உங்களுக்கு அமைகிறது. அப்போ ராசியை குரு பார்க்கறதுனால அந்த
அந்த ராசி ஒளித்தன்மை பெறுகிறது, வெளிச்சம் அடைய போகிறது என கடந்த காலத்தில் பல வகையான இன்னல்களை சந்தித்து கொண்டிருந்தீர்கள். நிறைய அனுபவத்தை கொடுத்து இருக்கும் தொழில் வேலை சார்ந்த விஷயத்தில் அல்லவா, அந்த அனுபவ வாயிலாக இந்த மாதம் ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி பிளான் கையாண்டு புத்திசாலித்தனம், அறிவு புத்திசாலித்தனமாக செயல்பட்டு வெற்றியடையக்கூடிய மாதம். என புதனுங்கிறது அறிவு, புத்திசாலித்தனம், சமயோகித புத்தியை சொல்லக்கூடிய அந்த புதன் ஆட்சி பலத்தோட, அதாவது உங்களுடைய பாக்யாதிபதி ஆட்சி பலத்தோடு இருக்கிறதுனால ஒரு நல்ல பாக்கியம் கிடைக்கக்கூடிய தன்மை. என்ன பாக்கியம்? நல்ல வேலை இல்லாதவர்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கக்கூடிய தன்மை. பணமே நிற்கல, எல்லாமே செலவாகிட்டே போகுது, வரவுக்கு செலவுக்கு சரியாக இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல தனம், உங்களுக்கு ஏதாவது கொஞ்சம் மிச்சமாகக்கூடிய தன்மை, தனத்தால் ஓரளவுக்கு திருப்தி அடையக்கூடிய தன்மை இந்த மாதம் உங்களுக்கு கொடுத்து விடும். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் இல்லாத இந்த தம்பதிகளுக்கு என கடந்த 2 வருடங்களாக குழந்தை சார்ந்த விஷயத்தில் பல அழுத்த பிரஷர்களை சந்தித்து கொண்டிருந்தவர்கள், ஒரு எல்லாமே இருக்கு ஆனால் குழந்தை பாக்கியம் மட்டுமே இல்லை என்று எத்தனையோ பிரார்த்தனைகள், எத்தனையோ வழிபாடுகள், எத்தனையோ இது எல்லாமே பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னாலும் இந்த மாதம் உங்களுக்கு சக்சஸ் ஆகக்கூடிய வகையில் அமைந்திருக்கிறது. என குரு பகவான் 5ஆம் இடத்தில் உட்கார்ந்திருக்கார். 5ஆம் அதிபதி தனக்கு 2ஆம் இடத்தில் உட்கார்ந்திருக்கார். அப்போ 5ஆம் இடத்துல குரு பகவான் குழந்தைக்காரகன், குழந்தை ஸ்தானத்தில் அமர்ந்திருந்து பாக்கியஸ்தானத்தையும் லாபஸ்தானத்தையும் உங்க ராசியை பார்க்கக்கூடிய இந்த நிகழ்வுனால குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமாக இருக்கிறது. இதன் மூலமாகவே உங்களுடைய குடும்பத்தில் சந்தோஷம் நிகழக்கூடிய தன்மையை நிச்சயமாக உருவாக்கும். ஆனால் ஒரு விஷயம் என்னன்னா, சனி பகவான் 2ஆம் இடத்தில் உட்கார்ந்துருக்கார். 2ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு 8ஆம் இடத்தை பார்க்குறார் அல்லவா, அப்போ குடும்பத்தில் மட்டும் கொஞ்சம், அதாவது விட்டு கொடுத்து செல்லக்கூடிய தன்மைகளை நீங்கள் உருவாக்கி கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட சில சண்டைகள் வரக்கூடிய தன்மை, அது கணவன் மனைவியாகி உங்களுக்குள்ள வருதோ இல்லையே, 3ஆம் நபர்களால் வெளியிலிருந்து வரக்கூடிய விஷயத்தால் நீங்கள் சண்டை போடக்கூடிய தன்மை வந்துடும். ஸோ அதில் கவனமாக இருக்கணும். அப்போ 3ஆம் நபர்களை உங்கள் குடும்ப விஷயத்துக்குள்ள வராமல் பார்த்து கொள்வதும் உங்களுக்கு சிறப்பு அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இந்த ராகு கேதுக்கள் பார்த்தீங்கன்னா, ராகு 3ஆம் இடமான உபஜயஸ்தானத்தில் இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. நல்ல ஒரு தைரியத்தையும், அது ராகு குருவோட வீட்டில் இருக்கார் அல்லவா, அப்போ ராகுவால் பெரிய பாதிப்புகள் உங்களை ஏற்படுத்த போவதில்லை. சிறு பிரயாணங்கள், தூரதேச பிரயாணங்கள், ஸோ இந்த மாதிரியான விஷயத்தில் நன்மைகள் தரக்கூடிய தன்மை. அதாவது என்ன, உங்கள் ஊரை விட்டு வெளியில் சென்று பிழைக்கக்கூடிய தன்மைகளை ஒரு சிலர் ஏற்படுத்தும். வெளிநாட்டில் போய் இருக்கக்கூடிய தன்மை, வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கக்கூடிய தன்மை, தன்னுடைய சொந்த ஊரை விட்டு அதர் ஸ்டேட்டில் போய் வேலை பார்க்கக்கூடிய தன்மை, இதெல்லாமே இந்த ராகு தரும். அது குறிப்பாக ராகு திசை, ராகு புத்தி இந்த மாதிரி இருக்கிறவங்கள தன்னுடைய சொந்த ஊரை விட்டு வெளியில் போகக்கூடிய தன்மைகளை நிச்சயமாக உருவாக்கும். 5ஆம் இடத்தில் குரு இருக்கிறதுனால குழந்தைகளினுடைய ஆசைப்பட்ட எண்ணங்களை நிறைவேற்றக்கூடிய வகையில் இந்த மாதம் இருக்கு. நல்ல கோர்ஸ் எடுத்து படிக்கக்கூடிய, நல்ல காலேஜ் தேர்ந்தெடுக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே சிறப்பாக இருக்கு. 4ஆம் அதிபதி 4ஆம் இடத்திலேயே ஆட்சி பலம் பெற்று வலிமையாக இருக்கக்கூடிய தன்மை. அப்போ செவ்வாய் என்பது அதாவது இந்த மகர ராசி என்பவர்களுக்கு 4க்கும் 11க்குரியவன், லாபஸ்தானத்தின் அதிபதியும் அவரே. அவர் ஆட்சி பலம் பெற்று வலிமையாக இருக்கிறதுனால சுகஸ்தானத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய அத்தனை வாய்ப்புகளும் இந்த மாதம் ஏற்படுத்தும். செவ்வாய் என்பது நிலக்காரகன், அது 4ஆம் இடத்தில் இருக்கிறதுனால விவசாய நிலங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள், விவசாயத்தில் இருப்பவர்களுக்கு இந்த மாதம் விளைவித்த பொருள்கள் மூலமாக கூடுதல் தனவருமானம் கிடைக்கக்கூடிய தன்மை, வீட்டு கட்டி ஒரு சிலர் கிரகப்பிரவேசம் செய்யக்கூடிய தன்மை, வீடு வாங்கக்கூடிய யோகங்கள். அதே சமயம் சுக்கிரன் 4ஆம் இடத்தில், அதாவது 6ஆம் இடத்தில் இருந்தாலும் கடனின் மூலமாக வீடு வாங்கக்கூடிய, கட்டின வீட்டை வாங்கக்கூடிய யோகங்கள் அத்தனையும் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக ஸ்ட்ராங்காக இருக்கு அப்படிங்கிறத சொல்லலாம். ஆனால் என்ன, சூரியன் போய் 6ல் மறைஞ்சிருக்கார். 8க்குரியவன் 6ஆம் இடத்தில் இருக்கிறதுனால
கொஞ்சம் கடன் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வம்பு வழக்கு சம்பந்தப்பட்ட எது நெகட்டிவ் அப்படிங்கிறது உங்கள் மனசுக்கு படுகிறதோ, நெகட்டிவ் அப்படின்னு உங்கள் உள்ளுணர்வுக்கு படுகிறதோ அந்த விஷயத்துக்கு மட்டும் போகாமல் இருப்பது நன்று. ஏன்னா 6-8 கனெக்ட் ஆகுது. 6-8 கனெக்டாலே ஒரு சில விஷயங்கள் ஒரு நெகட்டிவ் எண்ணங்களை வரக்கூடிய தன்மை, உஷ்ணத்தன்மையை அதிகமாக்கும். எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள். ஏன்னா சூரியன் போய் 6ல் 8ஆம் அதிபதி 6ல் இருக்கிறதுனால ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா ஹீட்டு உஷ்ணத்தன்மை இருக்கக்கூடிய தன்மை. சுகர் இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதம் கொஞ்சம் அதிகமாக காண்பிக்கக்கூடிய தன்மை இருக்கும். புதன் 6ல் இருக்கிறதுனால ஒரு சிலர் நரம்பு சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் இருப்பவர்கள் கொஞ்சம் கூடுதல் கவனத்துடன் இருந்துக்குவதும் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பை ஏற்படுத்தும். அரசு சார்ந்த விஷயத்தில், அரசு வேலையில் இருப்பவர்கள், அரசு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருப்பவர்கள், அரசுல உயரதிகாரியாக இருப்பவங்க, ஸோ இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் வேலைப்பளு அதிகமாக இருக்கும். கொஞ்சம் அழுத்தம், ப்ரெஷர் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கக்கூடிய தன்மைகளை ஏற்படுத்திவிடும். அதே சமயத்தில் திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் நன்றாகவே நடக்கக்கூடிய தன்மை. அதுவும் இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு நினைத்த காரியங்கள் அத்தனையும் ஜெயமாகக்கூடிய தன்மையை உருவாக்கிறோம். ஏன்னா சுக்கிரனும் புதனும் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தினுடைய இறுதியில் 7ஆம் இடத்துல அமர்ந்து உங்கள் ராசியை பார்ப்பதும் இன்னும் கூடுதல் பலத்தை ஏற்படுத்தும். ஏற்கனவே குரு உங்கள் ராசியை பார்க்கிறார். அடுத்து இந்த மாதம், அதுவும் குறிப்பாக சொல்ல போனால் இந்த மாதத்தினுடைய பிற்பகுதி, அதாவது ஜூலை மாதம் 7ஆம் தேதி என்று சுக்கிரனுடைய பெயர்ச்சி. அந்த சுக்கிரன் பெயர்ச்சியான பிறகு சுக்கிரன் 7ஆம் இடத்திலிருந்து உங்கள் ராசியை பார்க்கிறார் அல்லவா? அப்போ 2 சுப கிரகங்கள் உங்கள் ராசியை பார்க்கும் பொழுது இன்னும் உங்களுக்கு ஒரு துணிச்சல், எதையும் செய்யலாம், இன்னும் ஒரு தன்னம்பிக்கை பெருகும். மனதில் இருந்த அழுத்த பிரஷர் அத்தனையும் விடுதலை பெறக்கூடிய அம்சங்கள் உங்களுக்கு இந்த மாதத்தினுடைய இறுதியில் நிச்சயமாக ஏற்படுத்தும். இப்போ நான் சொன்னது இந்த மாதத்தினுடைய கோச்சார கிரகங்களினுடைய ஒரு பொதுவான பலன்கள் தான். இந்த ராசியில் பார்த்தீங்கன்னா பல லட்சக்கணக்கான பேர் இருப்பீங்க. எல்லாருக்கும் ஒரே பலன்னா நிச்சயமாக இல்லை. ஏன்னா ஒவ்வொருத்தரும் டிஃபரெண்ட் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளணும். ஒவ்வொருத்தருடைய ஜாதக அமைப்பும் வேறுபடும், ஒவ்வொருத்தருடைய தசாமைப்புகளும் மாறுபடும். இந்த கோச்சார பலனை தொடர்ந்து 3 மாதம் பாருங்கள். இதில் சரியாக செட் ஆகலை அப்படின்னா நீங்கள் உங்கள் ஜாதகத்தை பார்க்கும்போது தசாநாதனும் அல்லது புத்திநாதனோ 6, 8, 12இல் அமர்ந்து கொண்டு தசாவையோ புத்தியோ நடத்திட்டு இருப்பார் அப்படிங்கிறது அமைப்பு. ஒரு துல்லிய பலன் வேணும், ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது.